சிம்ம ராசிக்காரர்களே, உலகம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை வைத்திருக்கிறது. இந்த காணொளி நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரண நிகழ்வு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக காத்திருந்த ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி இது. சிம்ம ராசி என்பது சாதாரண ராசி அல்ல. இது சூரிய பகவானின் ஆட்சியில் இருக்கும் அரச ராசி. தலைமைத்துவம், தைரியம், தன்னம்பிக்கை, மரியாதை, கம்பீரம் இவை அனைத்தும் உங்கள் அடையாளங்கள். நீங்கள் கூட்டத்தில் சாதாரண மனிதராக நிற்க பிறந்தவர்கள் அல்ல, தனித்துவமாக ஜொலிக்க பிறந்தவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்ட பிறந்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பலர் வந்து சென்றிருக்கலாம், பலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி இருக்கலாம், பலர் உங்கள் நல்ல மனதை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். வெளியே நீங்கள் மிகவும் வலிமையாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் உங்களுக்கும் பல சொல்லப்படாத காயங்கள் இருக்கின்றன, பல நிறைவேறாத ஆசைகள் இருக்கின்றன, பல மௌனமான போராட்டங்கள் இருக்கின்றன. பல நேரங்களில் நீங்கள் தனியாகவே எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்திருந்திருக்கலாம். யாரிடமும் சொல்லாமல் அழுத இரவுகளும் உங்களுக்கு இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் மனதில் வேதனை சுமந்த நாட்களும் இருக்கலாம். ஆனால் இன்று உலகம் உங்களிடம் சொல்லும் செய்தி ஒன்று: உன்னுடைய போராட்டம் முடிவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. சிம்மராசினரே, சூரிய பகவானின் தற்போதைய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க தொடங்கியுள்ளது. நீங்கள் காத்திருந்த ஒரு மனிதர், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு, நீங்கள் கனவு கண்ட ஒரு முன்னேற்றம், இவற்றில் ஏதாவது ஒன்று மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. கடந்த சில வாரங்களாக உங்கள் வாழ்க்கையில் சில விசித்திரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். சிலர் எந்த காரணமும் இல்லாமல் விலகி இருக்கலாம். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் ஒரு புதிய நம்பிக்கை உங்கள் மனதில் தோன்றியிருக்கலாம். சில நாட்களாக ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற உணர்வு உங்கள் உள்ளத்தில் உருவாகி இருக்கலாம். இவை அனைத்தும் சாதாரண நிகழ்வுகள் அல்ல. உலகம் உங்களுக்கான ஒரு புதிய கதவை திறக்க தயாராக இருப்பதற்கான அறிகுறிகள். சிம்மராசினரே, உலகம் ஒருபோதும் உங்கள் முயற்சிகளை வீணாக்குவதில்லை. நீங்கள் செய்த உழைப்பை மறைப்பதில்லை. நீங்கள் சிந்திய கண்ணீரை மறப்பதில்லை. நீங்கள் அனுபவித்த அவமானங்களை மறப்பதில்லை. சரியான நேரம் வரும்பொழுது அதற்கான பலனை பல மடங்காக திருப்பி கொடுக்கும். அந்த நேரம் தான் இப்போது மெதுவாக நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பதிவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உலகம் உங்களுக்காக அனுப்ப போகும் அந்த மனிதர் யார்? அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் வருகிறார்? எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள்? அந்த சந்திப்பு எங்கே நிகழப்போகிறது? உலகம் அனுப்பும் 5 சக்தி வாய்ந்த அறிகுறிகள் என்ன? நீங்கள் தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய தவறுகள் என்ன? இறுதியாக உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் உலக இறுதி செய்தி என்ன? சிம்மராசினரே, இந்த பதிவின் ஒவ்வொரு நொடியும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் அறிய போகும் ஒரு தகவல் கூட உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய செல்வம், புதிய மரியாதை மற்றும் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர தயாராக இருக்கிறார். அந்த மனிதர் யார்? ஏன் உலகம் அவரை உங்களை நோக்கி அனுப்புகிறது? உங்கள் வாழ்க்கையில் என்ன மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது? வாருங்கள், உலகம் மறைத்து வைத்திருக்கும் அந்த மிகப்பெரிய ரகசியத்தை இப்போது ஒன்றாக பார்க்கலாம். பகுதி 2: உலகம் உங்களுக்காக அனுப்ப போகும் அந்த மனிதர் யார்? சிம்மராசினரே, கடந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான்: அந்த மனிதர் யார்? ஏன் அவர் என் வாழ்க்கைக்குள் வருகிறார்? அவரால் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? இந்த கேள்விக்கான பதில் வெறும் ஜோதிட கணிப்பில் இல்லை. இது உங்கள் விதியின் ஆழத்தில் மறைந்து கிடைக்கிறது. உலகம் யாரையும் காரணமின்றி நம் வாழ்க்கைக்குள் அனுப்புவதில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சிலர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர வருகிறார்கள். சிலர் நமக்கு அனுபவத்தை தர வருகிறார்கள். சிலர் ஒரு நினைவாக மட்டும் இருந்து செல்கிறார்கள். ஆனால் மிக அரிதாக சிலர் மட்டுமே நம் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்ற வருகிறார்கள். தற்போது சிம்மராசினரின் வாழ்க்கைக்குள் வரப்போகும் இந்த மனிதர் அந்த அரிதான வகையைச் சேர்ந்தவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் தங்கிச் செல்லப் போவதில்லை. உங்கள் எதிர்காலத்தின் மிக முக்கியமான அங்கமாக மாறப்போகிறார். சிம்மராசினர்களின் மிகப்பெரிய பாலம் என்ன தெரியுமா? தைரியம், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், எந்த சூழ்நிலையும் உடைந்து போகாமல் நிற்கும் மன வலிமை. ஆனால் இதே நேரத்தில் உங்களுடைய ஒரே ரகசியம் இருக்கிறது. நீங்கள் பல நேரங்களில் எல்லோருக்கும் துணையாக இருப்பீர்கள்.
ஆனால் உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் மிக குறைவு. நீங்கள் பலருக்கு தைரியம் சொல்வீர்கள், ஆனால் உங்கள் பயத்தை யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் எல்லாரையும் சிரிக்க வைப்பீர்கள், ஆனால் உங்கள் மனவேதனையை தனியாக சுமப்பீர்கள். அதனால தான் உலகம் இப்போது உங்களுக்கு அனுப்ப போகும் அந்த மனிதர் மிகவும் வித்தியாசமானவராக இருப்பார். அவர் உங்களுடைய வெளிப்புற கம்பீரத்தை மட்டும் பார்க்க மாட்டார், அதன் பின்னால் இருக்கும் நல்ல மனதையும் பார்ப்பார். உங்களுடைய அமைதியை புரிந்து கொள்வார். நீங்கள் பேசாமல் வச்சிருக்கும் உணர்வுகளையும் உணர்வார். நீங்கள் சுமக்கும் பாரங்களை பகிர்ந்து கொள்ள வருவார். அதனால தான் இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல, இது விதியால் எழுதப்பட்ட சந்திப்பு. சிலருக்கு இந்த மனிதர் காதலாக வரலாம், சிலருக்கு நண்பராக வரலாம், சிலருக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஆதரவாக வரலாம், சிலருக்கு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வழிகாட்டியாக வரலாம். ஆனால் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவருடைய வருகை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கும். சூரிய பகவானின் தற்போதைய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெற்றிகளையும் புதிய உறவுகளையும் ஈர்க்கத் தொடங்கியுள்ளது. நீங்கள் நினைப்பதை விட அதிகமான மக்கள் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தைரியம், உங்கள் நேர்மை, உங்கள் தலைமைத்துவம், உங்கள் உழைப்பு, இவை அனைத்தும் ஒருவரின் மனதில் மிகப்பெரிய மரியாதையை உருவாக்கியிருக்கலாம். ஒருவேளை அந்த மனிதர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஒருவேளை அவர் உங்கள் வேலை தொடர்பான இடத்தில் இருக்கலாம், ஒருவேளை நண்பர்கள் மூலமாக அறிமுகமானவராக இருக்கலாம், ஒருவேளை சமீபத்தில் நீங்கள் சந்தித்த ஒருவராக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, உலகம் அவரை உங்களிடம் கொண்டு வர தொடங்கிவிட்டது. சிம்மராசினரே, இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வரும் மனிதர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். சில நேரங்களில் ஒரு சிறிய அறிமுகம் கூட வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக மாறிவிடும். ஒரு சாதாரண உரையாடல் கூட உங்கள் விதியை மாற்றிவிடும். ஒரு எதிர்பாராத சந்திப்பு கூட உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிடும். உங்களை நோக்கி வரப்போகும் அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, மரியாதை, அன்பு மற்றும் புதிய தொடக்கங்களை கொண்டு வரக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அவர் எந்த ராசியை சேர்ந்தவராக இருப்பார்? ஏன் சில குறிப்பிட்ட ராசிகள் மட்டும் சிம்மராசியின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறார்கள்? உலகம் தேர்ந்தெடுக்கும் அந்த ராசி என்ன? அந்த மிகப்பெரிய ரகசியத்தை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். பகுதி 3, சிம்மராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் ராசிகள் யார்? சிம்மராசினரே, கடந்த பகுதியில் உள்ள வாழ்க்கைக்குள் வரப்போகும் அந்த முக்கியமான மனிதரை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் காணப்போகிறோம். அந்த மனிதர் எந்த ராசியை சேர்ந்தவராக இருக்கலாம்? ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட ராசிகளோடு இயற்கையாகவே ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு இருக்கலாம். சில ராசிகள் நமக்கு சவால்களை கொடுக்கும், சில ராசிகள் நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் சில ராசிகள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த நம்ம வெற்றியின் உச்சிக்கே அழைத்து செல்லும். சிம்மராசி என்பது நெருப்பு தத்துவ ராசி. தைரியம், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், கம்பீரம், இவை அனைத்தும் உங்களை அடையாளங்களை. அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த மனிதரும் உங்கள் கனவுகளை புரிந்து கொண்டு உங்களோடு இணைந்து வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். உலகம் தற்போது உங்களுக்காக மிகவும் வலுவாக இணையக்கூடிய 3 முக்கியமான ராசிகளை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசி, வெற்றியின் பயணத்தூதனை. சிம்மராசிக்கும் தனுசு ராசிக்கும் இடையான தொடர்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் இரண்டுமே நெருப்பு தத்துவ ராசிகள். நீங்கள் தைரியமாக முன்னேறுவீர்கள், அவர்கள் நம்பிக்கையோடு உங்களோடு பயணிப்பார்கள். நீங்கள் இலக்கை நிர்ணயிப்பீர்கள், அவர்கள் அதை அடைய ஊக்குவிக்கப்படுவார்கள். இந்த 2 ராசிகளும் ஒன்றாக இணைந்தால் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகள் உருவாகும். தனுசு ராசினர் உங்கள் கனவுகளை சிறிதாக நினைக்க மாட்டார்கள், மாறாக இன்னும் பெரிய கனவுகளை காண உங்களை ஊக்குவிப்பார்கள். உலகம் உங்களுக்காக ஒரு தனுசு ராசிக்காரர் அனுப்பினால் அந்த உறவை மதியுங்கள். அது உங்கள் விதியை மாற்றக்கூடிய உறவாக இருக்கலாம். மேஷராசி, தைரியத்தின் கூட்டணி. மேஷராசினருக்கும் சிம்மராசினருக்கும் இடையே ஒரு இயற்கையான ஈர்ப்பு இருக்கும். நீங்கள் இருவரும் சவால்களை கண்டு பயப்பட மாட்டீர்கள், தோல்விகளை கண்டு பின்வாங்க மாட்டீர்கள். இந்த 2 ராசிகளும் இணைந்தால் எந்த பிரச்சனையும் வெல்லக்கூடிய சக்தி உருவாகும். மேஷராசினர் உங்கள் மனதில் இருக்கும் தீய எண்ணம் பிரகாசமாக எரிய வைப்பார்கள். நீங்கள் சோர்வடையும் நேரத்தில் தைரியம் கொடுப்பார்கள், நீங்கள் தயங்கும் நேரத்தில் முன்னேறச் செல்வார்கள். அதனால்தான் பிரபஞ்சம் சில நேரங்களில் மேஷராசினரை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாற்றுகிறது. துலாம் ராசி, சமநிலையை தரும் உறவு. சிம்மராசினர் எப்போதும் முன்னிலையில் இருக்க விரும்புவார்கள். துலாம் ராசினர் அமைதியையும் சமநிலையும் விரும்புவார்கள். இந்த 2 ஆற்றல்களும் இணைந்தால் வாழ்க்கையில் ஆழமான சமநிலை உருவாகும். நீங்கள் வேகமாக முடிவெடுப்பீர்கள், அவர்கள் பொறுமையாக சிந்திப்பார்கள்.
நீங்கள் தைரியத்தை கொடுப்பீர்கள், அவர்கள் அமைதியை கொடுப்பார்கள். இந்த உறவு காதலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நீண்ட கால வெற்றியை உருவாக்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் மறைமுக ரகசியம். சிம்மராசினரே, ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரின் ராசி மட்டுமே முக்கியமல்ல, அவரின் மனமும் முக்கியம், அவரின் குணமும் முக்கியம், அவரின் நேர்மையும் முக்கியம். ஆனால் உலகம் சில குறிப்பிட்ட ஆற்றலை ஒன்றோடு ஒன்று இணைக்க விரும்புகிறது. அதனால தான் இந்த ராசிகள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் சந்தித்த ஒருவர் இந்த ராசியில் உருவாக இருக்கலாம். ஒருவேளை இன்னும் சில நாட்களில் நீங்கள் சந்திக்க போகும் மனிதரும் இந்த ராசியை சேர்ந்தவராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களின் வருகையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் வெறும் மனிதர்களை வரவில்லை, பிரபஞ்சம் அனுப்பிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக வருகிறார்கள். ஆனால் அந்த மனிதரை நீங்கள் எங்கே சந்திக்க போறீர்கள்? வேலை தொடர்பான இடத்திலே, ஒரு பயணத்தின் போதோ, சமூக வலைதளத்திலோ, அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு தருணத்திலோ அந்த மிகப்பெரிய ரகசியத்தை அடுத்த பகுதியில் மிக விரிவாக பார்க்கலாம். அந்த மனிதரை நீங்கள் எங்கே சந்திக்கப் போகிறீர்கள்? சிம்மராசினரே, கடந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் கொண்டு வரக்கூடிய ராசிகளை வெற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான்: அந்த மனிதர் எங்கே இருக்கிறார்? நான் அவரை எப்போது சந்திக்கப் போகிறேன்? பிரபஞ்சம் அந்த சந்திப்பை எப்படி ஏற்படுத்த போகிறது? இந்த கேள்விக்கான பதிலை அறியும் போது நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஏனென்றால் சிம்மராசினரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அவர்கள் எதிர்பாராத தருணங்களில் தான் உருவாகின்றன. நாம் தேடிச் செல்லும் இடத்தில் அல்ல, நம்மை தேடி வரும் வாய்ப்புகளில் தான். அதனால் தான் இந்த சந்திப்பும் சாதாரண சந்திப்பாக இருக்கப் போவதில்லை. வேலை மற்றும் தொழில் தொடர்பான இடங்கள். சிம்மராசினர்கள் தலைமைத்துவ குணம் கொண்டவர்கள், மக்களை வழிநடத்த விரும்புபவர்கள், பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்காதவர்கள். அதனால தான் உங்களுக்கான மிக முக்கியமான சந்திப்புகள் வேலை மற்றும் தொழில் தொடர்பான இடங்களில் உருவாக வாய்ப்பு அதிகம். ஒரு புதிய அலுவலகம், ஒரு தொழில் கூட்டணி, ஒரு முக்கியமான சந்திப்பு, ஒரு வணிக வாய்ப்பு, ஒரு கருத்தரங்கு, இவற்றில் ஏதாவது ஒன்றின் போது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மனிதர் அறிமுகமாகலாம். முதலில் அது ஒரு சாதாரண தொழில் தொடர்பாக தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த மனிதர் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக மாறலாம். பொது நிகழ்ச்சிகள் மற்றும் பெரிய கூட்டங்கள். சிம்மராசினர்கள் கூட்டத்தில் தனியாக தெரியும் குணம் கொண்டவர்கள். அதனால தான் உங்கள் விதியை மாற்றப்போகும் சந்திப்பு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கூட நடைபெறலாம். ஒரு விழா, ஒரு கருத்தரங்கு, ஒரு பயிற்சி முகாம், ஒரு சமூக நிகழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம். இந்த இடங்களில் நிகழும் ஒரு சாதாரண அறிமுகம் பின்னர் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் உறவாக மாறலாம். உலகம் பல நேரங்களில் மக்கள் அதிகமாக இருக்கும் இடங்களிலேயே உங்கள் விதியை எழுத தொடங்குகிறது. பயணத்தின் போது நிகழும் அதிசயம். சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றும் மனிதர்கள் நம் ஊரில் அல்ல, நம் பயணத்தில் சந்திக்கப்படுகிறார்கள். ஒரு விமான நிலையம், ஒரு ரயில் பயணம், ஒரு பேருந்து பயணம், ஒரு சுற்றுலா, ஒரு வேலை தொடர்பான வெளிநகர் பயணம். இந்த பயணங்களில் ஒன்றில் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்க போகும் மனிதரை நீங்கள் சந்திக்கலாம். முதலில் அது ஒரு சாதாரண உரையாடலாக இருக்கலாம். ஆனால் பின்னர் அந்த உரையாடல் தான் ஒரு மிகப்பெரிய உறவாக மாறலாம். சமூக வலைதளங்கள் மற்றும் டிஜிட்டல் உலகம் இன்றைய காலகட்டத்தில் பல விதிகள் மாறிவிட்டன. பல உறவுகள் ஒரு சிறிய செய்தியிலிருந்து தொடங்குகின்றன. ஒரு கமாண்ட், ஒரு நண்பர் கோரிக்கை, ஒரு வாழ்த்து, ஒரு எதிர்பாராத உரையாடல், இவை அனைத்தும் ஒரு பெரிய உறவின் தொடக்கமாக இருக்கலாம். சிம்மராசினரே, சமீபத்தில் உங்களுக்கு வரும் புதிய தொடர்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உலகம் சில நேரங்களில் டிஜிட்டல் உலகத்தின் மூலமாகவோ விதியை இணைக்கிறது. பழைய மனிதர்கள் மீண்டும் வரலாம். இது மிகவும் முக்கியமான அறிகுறி. உலகம் எப்போதும் புதிய மனிதர்களை மட்டும் அனுப்புவதில்லை. சில நேரங்களில் பழைய மனிதர்களையே புதிய நோக்கத்தோடு மீண்டும் அனுப்பும். பல வருடங்களாக பேசாத நண்பர், பழைய வேலை தொடர்பு, பழைய தொழில் கூட்டாளர், நீண்ட நாட்களாக தொடர்பில்லாத ஒருவர், இவர்கள் திடீரென்று மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம். அவர்களின் வருகையை சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த முறை அவர்கள் வருவதற்கான காரணம் வேறொருவராக இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியில் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கலாம். அவர் எப்படி அடையாளம் காண்பது? அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது உங்கள் மனதில் ஒரு வித்தியாசமான நம்பிக்கை உருவாகும். அவருடன் பேசும் பொழுது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய கனவுகளை அவரிடம் பகிர வேண்டும் என்று தோன்றும். அவர் உங்களை குறைத்து மதிப்பிட மாட்டார். மாறாக உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவார்.
மிக முக்கியமான அவரை சந்தித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய அடையாளம். சிம்ம ராசினரே, உங்கள் வாழ்க்கையில் தற்போது புதியதாக வரும் மனிதர்களை கவனமாக பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருவர் உங்கள் வாழ்க்கையின் விதியை மாற்றும் சக்தியுடன் வந்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதர் வருவதற்கு முன்பாக உலகம் சில ரகசிய அறிகுறிகளை அனுப்பும். அந்த அறிகுறிகள் என்ன? ஏன் சில எண்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களில் படுகின்றன? ஏன் காரணமே இல்லாமல் ஒரு புதிய நம்பிக்கை உங்கள் மனதில் உருவாகிறது? ஏன் சில கனவுகள் தொடர்ந்து வருகின்றன? உலகம் அனுப்பும் அந்த 5 சக்தி வாய்ந்த அறிகுறிகள் அடுத்த பகுதியில் மிக விரிவாக பார்க்கலாம். சிம்மராசினரே, கடந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போக்கும் அந்த மனிதரை நீங்கள் எங்கே சந்திக்க வாய்ப்பு உள்ளது என்பதையும் பார்த்தோம். ஆனால் இப்போது மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம். ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பாக, ஒரு பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கான முன்பாக, ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்பாக உலகம் எப்போதும் சில அறிகுறிகளை அனுப்பும். அந்த அறிகுறிகளை கவனிப்பவர்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதை அலட்சியப்படுத்துவர்கள் பின்னர் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை உணர்கிறார்கள். தற்போது சிம்மராசினராகிய உங்களுக்கு உலகம் அனுப்பிய 5 முக்கியமான அறிகுறிகளை பார்க்கலாம். முதல் அறிகுறி, ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது. சமீப காலமாக சில எண்கள் உங்கள் கண்களில் அடிக்கடி படுகிறதா? கடிகாரத்தில் பார்க்கும்போது, வாகன எண்களில் பார்க்கும்போதும், தொலைபேசி எண்களில் பார்க்கும்போதும் இந்த எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றினால் அது வெறும் தற்செயல் அல்ல என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. உலகம் உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று சைகை காட்டுகிறது. இரண்டாவது அறிகுறி, புதிய வாய்ப்புகள் திடீரென வருவது. சிம்ம ராசினரே, சூரிய பகவானின் அருள் அதிகரிக்கும் காலத்தில் புதிய வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு புதிய தொழில், ஒரு புதிய அறிமுகம், ஒரு முக்கியமான அழைப்பு, ஒரு திடீர் சந்திப்பு, இவை அனைத்தும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இவைகளில் ஒன்றுதான் உங்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறலாம். மூன்றாவது அறிகுறி, காரணமில்லாத தன்னம்பிக்கை அதிகரிப்பது. சில நாட்களாக எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகிறதா? இந்த முறை நான் வெற்றி பெறுகிறேன், என் வாழ்க்கை மாறப்போகிறது என்ற உணர்வு தொடர்ந்து வருகிறதா? அப்படியானால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பிரபஞ்சத்தின் நேர்மை ஆற்றல் உங்கள் மனதை தொட ஆரம்பித்து விட்டது. உங்கள் ஆன்மா உங்களை விட முன்னதாகவே வரப்போகும் ஆசீர்வாதத்தை உணர ஆரம்பிக்கிறது. நான்காவது அறிகுறி, கனவுகளில் மீண்டும் மீண்டும் ஒரே காட்சிகள் வருவது. சிலருக்கு ஒரு மாதிரியான கனவுகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். ஒரு புதிய இடம், ஒரு புதிய மனிதர், ஒரு பெரிய வீடு, ஒரு உயரமான கட்டிடம், ஒரு மேடை, ஒரு கூட்டம் அல்லது வெற்றி பெற்ற உணர்வை இவை மீண்டும் மீண்டும் கனவில் தோன்றலாம். சிம்மராசினரே, உங்கள் ஆழ்மனம் உங்கள் எதிர்காலத்தை முன்கூட்டியே உணர ஆரம்பித்திருக்கும். அதனால் தான் இந்த கனவுகள் தொடர்ந்து வருகின்றன. ஐந்தாவது அறிகுறி, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக மாற ஆரம்பித்து விட்டது. இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறி. பல நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகள் திடீரென்று நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வர ஆரம்பிக்கும். உங்களை தேடி புதிய மனிதர்கள் வர ஆரம்பிப்பார்கள். முன்பு மூடியிருந்த கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பித்தால் உலகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். சிம்ம ராசினரே, இந்த 5 அறிகுறிகள் 2 அல்லது 3 அறிகுறிகள் கூட தற்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளின் வாசலில் நிற்கிறீர்கள். பிரபஞ்சம் ஏற்கனவே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். உலக வாய்ப்புகளை கொடுக்கும். அதை அடையாளம் கண்டு பயன்படுத்துவது நம்முடைய பொறுப்பு. அதனால தான் அடுத்த பகுதியில் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் இழக்கச் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்ன என்பதை பார்க்கிறோம். சிம்மராசினர் செய்யும் சில தவறுகள் விதி கொடுத்த பொன்னான ஆசீர்வாதங்களை கையிலிருந்து நழுவ விடுகின்றன. அந்த தவறுகள் என்ன? அவற்றை எப்படி தவிர்ப்பது? சிம்மராசினர் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறுகள். சிம்மராசினரே, இதுவரை உலகம் உங்களுக்கு அனுப்பும் அறிகுறிகளையும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த முக்கியமான மனிதரையும் பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் ஒரு தடவை கதவை திறக்கலாம். விதி ஒரு புதிய பாதையை உருவாக்கலாம். சூரிய பகவான் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நிற்கச் செய்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பல சிம்மராசினர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வாய்ப்புகளை இழக்கிறார்கள். அதற்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்லாதது அல்ல, அவர்களுடைய சில குணங்கள் தான். இன்றைக்கும் அந்த குணங்களை பற்றி நேர்மையாக பேசப் போகிறோம். ஏனென்றால் இந்த தவறுகளை நீங்கள் சரி செய்தால் மட்டுமே
உலகம் உங்களுக்காக வைத்திருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற முடியும். முதல் தவறு, எல்லாவற்றையும் தனியாக சுமப்பது சிம்ம ராசினர்களின் மிகப்பெரிய குணம், தன்னம்பிக்கை. ஆனால் சில நேரங்களில் அதுவே ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் கேட்க மாட்டீர்கள். எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க முயற்சிப்பீர்கள். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களுக்கு உதவ ஒரு மனிதரை அனுப்பும்போது அவருடைய உதவியை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எல்லா பேரையும் தனியாக போராட வேண்டிய அவசியமில்லை. சில வெற்றிகள் நல்ல மனிதர்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது தான் கிடைக்கும். இரண்டாவது தவறு, அகம்பாவத்தையும் தன்னம்பிக்கையும் குழப்பிக் கொள்வது. சிம்மராசினரே, உங்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை ஒரு வரம். ஆனால் சில நேரங்களில் அது தெரியாமல் அகம்பாவமாக மாறிவிடும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் மட்டும் சரி, எனக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டால் அது உலகம் அனுப்பும் நல்ல மனிதர்களையும் உங்களிடமிருந்து தூரமாக்கிவிடும். உண்மையான தலைவன் எப்போதும் கற்றுக்கொள்ள தயாராக இருப்பான். உண்மையான வலிமை பணியோடு இருக்கும். மூன்றாவது தவறு, மன்னிக்காமல் இருப்பது. சிம்மராசினர்கள் ஒருவரை மனதிலிருந்து நீக்கிவிட்டால் மீண்டும் அவரை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். உங்களை காயப்படுத்தியவர்களை எளிதில் மன்னிக்க மாட்டீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு அவர்களுக்கு ஒரு அல்ல. உங்களுடைய மன அமைதிக்காக கோபத்தை சுமந்து சென்றால் புதிய மகிழ்ச்சிக்கு இடம் இருக்காது. உலகம் புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது பழைய காயங்களை மெதுவாக விட கற்றுக்கொள்ளுங்கள். நான்காவது தவறு, எல்லோரிடமும் அதிகமான எதிர்பார்ப்பு வைத்திருப்பது. நீங்கள் மற்றவர்களுக்கு நிறைய செய்வீர்கள், அதனால் அவர்கள் உங்களுக்கு அதே அளவு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மனம் இருக்காது, எல்லோருக்கும் ஒரே அன்பு இருக்காது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்யும் நன்மையை எதிர்பார்க்கின்றபடி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது மனநிம்மதி அதிகரிக்கும். ஐந்தாவது தவறு, உலகம் சைகைகளை அலட்சியப்படுத்துவது. இது மிகவும் முக்கியமானது. உலகம் ஒரு சிறிய பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு முன் பல சிறிய அறிகுறிகளை அனுப்பும். ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய அழைப்பு மற்றும் ஒரு எதிர்பாராத வாய்ப்பு, ஒரு சிறிய மாற்றம், இவை அனைத்தும் பெரிய மாற்றங்களின் தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் சிம்மராசினர்கள் சில நேரங்களில் பெரிய விஷயங்களை மட்டும் கவனிப்பார்கள், சிறிய அறிகுறிகளை தவற விடுகிறார்கள். அந்த தவறை இனிமேல் செய்யாதீர்கள். சிறிய வாய்ப்புகளையும் மதியுங்கள், சிறிய மாற்றங்களையும் கவனியுங்கள். ஏனென்றால் அவற்றில் தான் உங்கள் எதிர்காலமே மறைந்திருக்கலாம். சிம்மராசினரே, உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடக்கும் நல்ல மாற்றங்களை கவனமாக பாருங்கள். புதிய மனிதர்களை மதியுங்கள், புதிய வாய்ப்புகளை வரவேற்க தயாராக இருங்கள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள், ஏனென்றால் உலகம் ஏற்கனவே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது. இந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் வருகிறார்? இந்த சந்திப்பின் உண்மையான நோக்கம் என்ன? அடுத்த சில மாதங்களில் உங்கள் விதியில் என்ன மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது? உலகம் உங்களிடம் சொல்ல விரும்பும் இறுதி செய்தி என்ன? இந்த முழு பயணத்தின் மிக முக்கியமான ரகசியத்தை அடுத்த மற்றும் இறுதி பகுதியில் மிக ஆழமாக பார்க்கலாம். ஏனென்றால் அந்த செய்தித்தான் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை முழுமையாக மாற்றப் போகிறது. புதிய அத்தியாயம். சிம்மராசினரை, கடந்த 6 மாதங்களாக நாம் ஒரு மிக ஆழமான ஆன்மீக பயணத்தில் ஒன்றாக பயணித்தோம். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் புதிய மனிதரை பற்றி பார்த்தோம். அவரை நீங்கள் எங்கே சந்திக்கப் போகிறீர்கள் என்பதையும் பார்த்தோம். பிரபஞ்சம் அனுப்பும் அறிகுறிகளை பற்றி பார்த்தோம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகளை புரிந்து கொண்டோம். ஆனால் இப்போது நம் முழு பயணத்தின் மிக முக்கியமான தருணத்தை அடைந்திருக்கிறோம். ஏனென்றால் இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் வெறும் ஜோதிட தகவல் அல்ல. இது உலகின் சிம்மராசிக்காரனாக அனுப்பும் ஒரு நேரடியான செய்தி. கவனமாக கேளுங்கள். வாழ்க்கையில் வரப்போகும் அந்த மனிதர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கப் போவதில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகிறார்கள். நீங்கள் பல வருடங்களாக செய்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய பலனை உங்களிடம் கொண்டு வரப் போகிறார். நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறார். நீங்கள் மறைத்து வைத்திருந்த திறமைகளை உலகத்திற்கு வெளிப்படுத்த உதவப் போகிறார். மிக முக்கியமாக நீங்கள் பிறந்ததற்கான உண்மையான நோக்கத்தை உணர வைக்கப் போகிறார். சிம்மராசினரே, நீங்கள் வெளியில் மிகவும் தைரியமாக இருந்தாலும் உங்களுடைய இதயத்தின் பல அமைதியான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பல நிறைவேறாத கனவுகள் இருக்கின்றன. பல இலக்குகள் இன்னும் காத்திருக்கின்றன. பலமுறை தோல்வியை சந்தித்தும் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். பலர் உங்களை விட்டு சென்றாலும் நீங்கள் உங்கள் பாதையை விட்டு விடவில்லை. இதையெல்லாம் பிரபஞ்சம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு வியர்வையும் துளியும் அது மறக்கவில்லை. நீங்கள் சுமந்த ஒவ்வொரு வேதனையும் அது மறக்கவில்லை. நீங்கள் அமைதியாக செய்த ஒவ்வொரு நல்ல செயலையும் அது மறக்கவில்லை. அதனால தான் இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கதவை திறக்க முடிவு சென்றுள்ளது. ஒரு உண்மையை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் மிகப்பெரிய வெற்றி வருவதற்கு முன் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். சில மனிதர்கள் விலகுவார்கள், சில வாய்ப்புகள் மூடப்படும், சில திட்டங்கள் தோல்வியடையும். ஆனால் அதற்காக
மனமுடையாதீர்கள். ஏனென்றால் உலகம் ஒரு கதவை மூடும்போது அதைவிட பெரிய அரண்மனையின் கதவை திறக்காமல் இருப்பதில்லை. சிம்மராசினரே, இப்போது உங்கள் வாழ்க்கையை ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையில் இருக்கிறது. இனிவரும் நாட்களில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்களை கவனமாக பாருங்கள். உங்கள் உள்ளுணர்வை சொல்வதை நம்புங்கள். உங்கள் கனவுகளை மதிக்கும் மனிதர்களை மதியுங்கள். உங்களை உயர்த்தும் உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த மனிதர்களில் ஒருவர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கக்கூடும். உலகம் தற்போது உங்களிடம் சொல்வது இதுதான்: சிம்மராசினரே, உங்கள் போராட்டத்தின் காலம் முடிவடையப் போகிறது. உன் உழைப்பின் பலன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கப் போகிறது. நீ காத்திருந்த வெற்றி உன் கதவை தட்டப்போகிறது. உனக்காக நான் ஒரு மனிதரை, ஒரு வாய்ப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். அது வரவேற்க தயாராக இரு. இந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் உலகின் அருளால் வழிநடத்தப்படுகின்றேன். எனக்காக வர வேண்டிய அனைத்தும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. என் வாழ்க்கை வெற்றி, மரியாதை, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வலிமையானவன். நான் மிகப்பெரிய வெற்றிக்காக பிறந்தவன். இந்த உறுதிமொழியை தினமும் சொல்லுங்கள். உங்கள் மனதை நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றங்களை முழு நம்பிக்கையோடு வரவேங்கள். ஏனென்றால் உலகம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வரவேற்க தயாராக இருங்கள். சிம்மராசினரே, இந்த முழு பதிவின் இறுதியில் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உலகம் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் எதையும் காரணமின்றி நிகழ்த்துவதில்லை. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு பாடம் உண்டு. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணிற்கும் ஒரு பதில் உண்டு. நீங்கள் காத்திருக்கும் ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு சரியான நேரம் உண்டு. இன்றைக்கும் நான் கூறிய இந்த தகவல்கள் உங்கள் மனதோடு இருந்திருந்தால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நம்புங்கள். கண்டிப்பாக உலகம் அதனுடைய ஒரு ரூபத்தில் ஒரு புதிய கதவை, உறவையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது. அந்த உறவு காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உங்களை உண்மையான மதிக்கும் ஒரு மனிதராக இருக்கலாம், உங்கள் வெற்றிக்கு துணையாக நிற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி: அந்த உறவு உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது. நீங்கள் தேடிய வெற்றியை, நீங்கள் எதிர்பார்த்த மரியாதையும், நீங்கள் காத்திருந்த முன்னேற்றத்தையும், நீங்கள் நம்பிய மகிழ்ச்சியையும் உலகம் உங்களை நோக்கி கொண்டு வர தொடங்கியுள்ளது. எனவே இனிமேல் பயப்படாதீர்கள். உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். கடந்த கால தோல்விகளை நினைத்து எதிர்கால வெற்றியை இழந்து விடாதீர்கள். உங்கள் திறமையை நம்புங்கள். உங்கள் விதியை நம்புங்கள். உலகம் முழுமையாக நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களே வரப்போகின்றன என்பதை நம்புங்கள். சிம்மராசினரே, இந்த பதிவை இங்கும் பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் கீழே கமாண்டில் உலகம்க்கு நன்றி தவறாமல் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய அந்த ஒரு வார்த்தையை பிரபஞ்சத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும். அதோடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல செய்திகள், செல்வம், வெற்றி மற்றும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு நேர்மறை உறுதிமொழியாக அமையும். உலகத்தை நம்புங்கள். உங்களையும் நம்புங்கள். உங்கள் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது.